சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற ஆண்டவர் தாமே இந்த ஜீசஸ் ரிவைவல் பிரேயர் சென்டருக்கு வந்திருக்கிற உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த ஜூலை மாதத்தின் கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். ஒரு நாள் அடுத்த நாள் நமக்கு ஆண்டவர் ஆகஸ்ட் மாதத்தை தரப்போகிறார். ஆக ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 31ஆம் தேதி வரைக்கும் தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்து சமாதான சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் காத்து வந்த தேவனுக்கு சொல்லுங்க இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. சொல்லுங்க நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, இருக்கிறவரே நன்றி, இருந்தவரே நன்றி, வருகிறவரே நன்றி, நன்மை செய்தவரே நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் நாம் காலையில எழுந்தவுடனே ஸ்தோத்திரத்தோடு கூட எழுந்து ராத்திரியில படுக்கும் போது நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்ம நடத்தும் போது வாழும்போது தேவன் நிச்சயமாய் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வருடத்தையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் தருவார். அல்லேலூயா. ஆக இந்த அருமையான இந்த கடைசி வார வெள்ளிக்கிழமை, அதாவது ஜூலை மாதத்தின் 5வது வார வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு உபவாசத்தோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வருகிறவர்களை ஆண்டவர் துரிதமாய் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பரிசுத்த கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாருமாய் இந்த ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்திலே 184வது பாடல், மிக விசேஷமான ஒரு பாடல், ஆவியானவர் பாடல். அந்த ஆவியானவரை அன்போடு கூட நாம் வரவேற்போம். அவர் வந்து நம்முடைய மனதில் இருக்கிற, இருதயத்தில் இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் ஆண்டவர் இயேசுவுக்கு நேராக ஜெபிக்கும்படி ஆவியானவர் உதவி செய்யும்படிக்காக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை நீர் ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனை நோக்கி நாம பாடுவோம். ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு வழி நடத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுங்க, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா, இன்று தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுங்க, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,
அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லும் பெருமூச்சோடு, சொல்லும் பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, நாங்கள் ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அழலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அழலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியான எங்கள் அன்பு தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நீங்க நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக பெருமூச்சோடு கூட சொல்லணும்னா ஆண்டவரே, பெருமூச்சோடு கூட எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரே, ஜெபிக்கிறவரே, உதவி செய்கிறவரே, ஆட்கொண்டு நடத்துகிறவரே, அன்பின் ஆவியானவரே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியான தேவன் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எங்களோடு கூட பேசுவீராக. மகிமையின் பிதாவாகி தேவனே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பின் கரம் இம்மட்டுமாய் எங்களோடு கூட இருந்தது, இனிமேலும் இருக்கிறமைக்காக நன்றி. இம்மட்டுமாய் ஆண்டவரே 30 நாட்கள் ஆண்டவரே ஜூலை மாதம் காத்து இந்த 31ஆம் தேதியை கூட ஆண்டவரே இந்த கடைசி நாளிலே நாங்கள் உமக்கு கோடி கோடி நன்றி சொல்ல, கோடி கோடி நன்றி சொல்ல. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி சொல்ல. நன்றி 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 என்று ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல. இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து இந்த மாதத்தின் கடைசி நாளை ஆண்டவரே காணும்படியாய் செய்தீர், அதற்காய் நன்றி. இந்த ஜூலை மாதத்தை காணாதவர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் எங்களை ஜூலை மாதத்தின் 31ஆம் தேதி ஆண்டவரே இந்த கடைசி நாளின் வெள்ளிக்கிழமையே ஆண்டவரே காணும்படியாய் இந்த உபவாச கூட்டத்திலே பங்கேற்கும்படியாய் தேவன் கிருபை செய்தீர், அதுக்காய் நன்றி ஆண்டவரே. அநேகருக்காக ஜெபிக்க, குடும்பங்களுக்காக ஜெபிக்க, கணவன் மனைவிக்காக ஜெபிக்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, பேர பேத்தி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தமைக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். அப்படியாய் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும், அடியோரை வழி நடத்தும், அடிமைகளை வழி நடத்தும். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்து நாம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த மாதத்தின் கடைசி நாள் நிமிஷம் வரைக்கும் தேவன் என்னோடு கூட, என் குடும்பத்தோடு கூட, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் எங்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி நம்ம தொடக்கத்துல ஜெபித்து நாம் தேவனுக்கு நன்றி சொன்ன வண்ணமாய் ஆவியான தேவன் நம்மை, நம்ம குடும்பங்களையும் ரொம்ப அழகாய் வழிநடத்தி இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாய் இருக்கும், ஆனாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை கூட குறைவுபடாதாம். ஏதோ ஒரு சில நாட்களில் ஜெபிக்கலாம், ஐயோ இத்தனை நாள் ஜெபிக்கிறோமே, இந்த விண்ணப்பம் கேட்கப்படாதா என்று சொன்னார். ஆனாலும் என்ற வார்த்தைக்கு கர்த்தர் நம்மில் நினைவாய் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆகவே உங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடல்கள் 43, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி.
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். இன்று ஆண்டவரை தேடுகிற நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் குறைவில்லாமல் நடத்துவார். எடுத்துக்கொள்ளலாமா? சாங் நம்பர் 43. நன்றி. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் ஆமென். பட்டினி கிடக்கும், ஆமென். ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. குறை இல்லை. சிங்கக்குட்டிகள் Thank you, Lord. பட்டினி கிடக்கும், நன்றி அப்பா. ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். நம்மை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே நம்மை மேய்க்கின்றார். தன்னிரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தன்னிரண்டை கூட்டி சென்று நம் தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் சிங்கக்குட்டிகள் ஆமென். பட்டினி கிடக்கும், Thank you. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் ஆமென். பட்டினி கிடக்கும், ஆண்டவரே ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். நம் எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துவார். ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எண்ணெயினால் அபிஷேகித்து ஆசீர்வதிப்பார். அபிஷேகம் செய்கின்றார். ஆகவே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. 43. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். நம் ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆராதிக்கின்றவர்களை ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். சிங்கக்குட்டிகள் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. குறை தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் என் தேவன் நம்முடைய மகிமை உடைய நமக்கு கொடுக்கிறார். மகிமையின் செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஆமென். நம் ஆமென். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் குட்டிகள் ஆமென். பட்டினி கிடக்கும், ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. குறை இல்லையே. குறை சொல்லி சொல்லி இல்லையே. பாருங்க. குறை எல்லா குறையும் இல்லையே. நீக்குவார், ஆண்டவரை நிறைவாய் மாற்றுவார். தேடுவதற்கு குறை இல்லையே. ஓஹோ குறை இல்லையே, குறை இல்லையே. என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே.
குறையில்லையே. குறையில்லையே. ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஹalleluya. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, நாம வாழ்கிற நம்ம எல்லாரும் குறைவானவர்கள், நிறைவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே நிறைவானது வரும்போது குறைவுகள் எல்லாம் என்னாகும்னா எல்லாமே நிறைவாகும். நமக்குள்ள இருக்கிற எல்லா குறைவுகளையும் 1 கொரிந்தியர் 10:13 அப்படி சொல்லுகிறது. ஆகவே இந்த வேளையில ஆமாண்டவரே, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தெய்வம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி நம் வசனத்தை படிக்கிறோம், தியானிக்கிறோம். இன்னைக்கு பாருங்கம்மா, சங்கீதம் 103:8. சங்கீதம் 103:8. Thank you, Lord. Thank Yes. you, Lord. Thank you, Jesus. Psalms 103:8. அவர் எப்பொழுதும் ம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹalleluya. இன்னொரு படிங்கம்மா. கர்த்தர் ம். உருக்கமும் ம். இரக்கமும் ம். நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபையும் உள்ளவர். 103வது சங்கீதம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். 103வது சங்கீதம் 8வது வசனம். 103:8 என்ன சொல்லுது? The Lord is merciful and gracious. அவர் நம்மீது இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்ம ஜெபிக்கும் போது கூட இப்படிதான் வார்த்தைகளை வச்சு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் அன்பும் மிகுந்த கிருபை உள்ளவரே, என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி இப்படி நாம் ஜெபிக்கும் போது மிகுந்த கிருபையினாலே தேவன் நம்மை நடத்துவார். ஹalleluya. அவரோடு கூட இப்படிதான் வார்த்தைகளை வைத்து வைத்து துதிக்கணும், போற்றணும். ஜெபிக்கும் போது நன்றி சொல்லும் போது தேவன் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு அதுதான் சொல்லுகிறது. சங்கீதம் 103:8 சொல்லுமா? கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபை உள்ளவர். நம்ம மேல மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அந்த கிருபை உள்ள தெய்வத்தை நம்ம ஒரு 5 நிமிடங்கள் துதிக்க போகிறோம். நீங்க இருக்கிற இடங்களில் அப்படியே எழுந்து நின்று எல்லாரும் துதிக்கலாமா? அப்படியே எழுந்து நின்று துதிக்கலாமா? கரங்களையும் அதோ எல்லாவற்றும் உயர்த்தி அப்படியே கால்களை அப்படியே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா கால் வலிகளும் கை கால் வலிகளையும் இடுப்பு வலிகளையும் தேவன் மாற்ற நல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில பலனை தருவார். எந்தெந்த பலவீனங்கள் இருக்கிறதோ எல்லா பலவீனங்களையும் நீக்குவார். ஏனென்று சொன்னால் நிறைவானவர் இங்க இருக்கிறார், நிறைவானவர் இங்க இருக்கிறார். அதைதான் நம்ம பார்த்தோம். சிங்கக்குட்டி கூட பட்டினியா போயிடுமா, ஆனா ஆண்டவரை தேடுறதுக்கு குறைவு இருக்காதா? இன்னைக்கு நீங்க துதிங்க, கண்ணு மூடுங்க, கரங்களை உயர்த்தி துதிங்க. எஸ், எல்லாரும் வார்த்தையை சொல்லி துதிக்கணும்.
இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாக நிறைவாய் நீங்க எங்க இருந்து துதிக்கிறீர்களோ, எங்க இருந்து ஜெபிக்கிறீர்களோ, கர்த்தர் உங்க ஜெபங்களை கேட்டு நம் ஒவ்வொருவரும் நிறைவாய் 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 அவர் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த வேளையில நம்ம எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லுவேன். நம்ம அப்படி ஒரு பாடல் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாரும் உண்மையே நேசிப்போம். அப்ப அமர்ந்துக்கலாமா? அமர்ந்த இந்த பாடலை பாடலாம். நானும் என் வீட்டாரும் என்று சொன்னால் என் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே உமக்காய் ஓடுவோம், உங்க நாமத்தை சொல்லுவோம். உமக்காய் ஓடணும்னா ஒரு இடத்துல ஓடி போய் சொல்றது இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வருவங்களுக்கு வசனத்தை சொல்லலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாம், இதோ நம்ம கூட பிறந்த சிப்ளிங்ஸ், கூட பிறந்த பெருப்புங்களுக்கு சொல்லலாம். ஏதாவது ஒரு நோய் வந்தா விட்டு ஜெபம் பண்ணு, நல்ல ஆண்டவர் பதத்துல உட்காரு, வசனத்தை படி. நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு நாள்ல ஒரே ஒரு அதிகாரம்னா படி அப்படின்னு நம்ம இதை சொல்றோம் பாருங்க. இதைத்தான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆகவே இதுதான் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாரும் என்று சொன்னால் கர்த்தரையே சேவிப்போம். ஆகவே இந்த வேளையில ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து யோசுவா பக்தர் அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவர் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லுகிறது, ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் என்று சொன்னால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா என்று அவர் கேட்கிறாருங்க அவரு. ஆகவே இன்னைக்கு நாமும் நம்ம குடும்பங்களை கேட்போம், குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். உங்கள் பாடல் புஸ்தகத்துல 191 சாங் நம்பர். தேங்க்யூ லார்ட், நன்றி. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. நீங்க சொல்லுங்க. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டே முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டே முழுவதும் தருகிறேன். நானோ என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர் எபினேசர், ஆமாப்பா, இதுவரை உதவி இருக்கிறேன். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். சொல்லலாமா? எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி எல்லாமே பார்த்துக் கொள்வீர். முழங்கால் படியிட்டே முழுவதும் தருகிறேன், முழுவதுமாய் தருகிறேன், முழுவதுமாய் தருகிறேன், முழுவதும் தருகிறேன். கூடவே இருக்கிறேன், யெகோவா ஷாலோம்.
சமாதானம் தருகிறேன். சொல்லுங்க. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறார். கூடவே இருக்கிறேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறார். சமாதானம் தருகிறேன். ஆகவே முழந்தாள் படித்து முழுவதும் தருகிறேன். என்னை முழுவதுமாய், என் குடும்பத்தை முழுவதுமாய், எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட கொடுக்கிறோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உங்கள் நாமம் சொல்லுவோம். பரிசுத்த 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 பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவரே. சொல்லுங்க, பரிசுத்தர் அப்பா நீ. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆமாப்பா, என் முழந்தாள் படித்து அப்பா முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படித்து என்னை முழுவதுமாய், என் குடும்பத்தை முழுவதுமாய் உமக்கே தருகிறேன். ஆமென். As for me and my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. You are my everything. சொல்லுங்க. You are wonderful. Mighty God. You are mighty God. Prince of Peace. You are Prince of Peace. You are my everything. You are my Everything. சொல்லுங்க. We love you. We worship you. அப்பா, நான் உம்மை அன்பு செய்கிறேன். உம்மையே நான் ஆராதிக்கிறேன். நான் உம்மை அன்பு செய்கிறேன். உம்மையே ஆராதிக்கிறேன். ஆமென். worship you. கடைசியா சொல்லுங்க. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உங்கள் நாமம் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தாமா தேவன் விரும்புகிறார். என்னால் படைக்கப்பட்ட பிள்ளைகள், என்னால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் என்கிட்ட வந்து சேர வரைக்கும் என்ன துதிக்கணும், என்ன ஸ்தோத்தரிக்கணும், என்ன மகிமைப்படுத்தணும். ஒருவேளை நமக்கு நம் தாய் தகப்பன் ஜென்மத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த தாய் தான் நமக்கு ஜென்மத்தை கொடுத்தவங்க அப்படி 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 அப்படியே பார்த்தா நமக்கு என்று எதுவுமே இல்லை. நம்மால் எதுவும் ஏற்படுத்திக்க முடியாது. எல்லாமே நமக்கு அவர் ஒருவரே. அவர் பலன் கொடுத்தா தான் வேலை செய்ய முடியும். ஒரு சகோதரர் சொன்னாங்க, ஐயோ நான் என் பலன்கோ, நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன், முன்னே என்ன வேலை எனக்குன்னு. அப்போ எங்க சொன்னார், எப்படி அது உன் பலனா மாறும்? உனக்கு கர்த்தர் பலன் கொடுக்கலன்னா நீ எந்திரிச்சு வேலை செய்வியா? ராத்திரி படுக்கிறோம், உன்னை தேவன் தட்டி எழுப்பலன்னா நீ மறுநாள் ஏச்சு வேலை செய்வியா?
இதெல்லாம் மூல காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை பணிந்து கொள்ளும் போது, அவரை நாம் துதிக்கும் போது, அவரை நாம் அன்பு செய்யும் போது தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அங்க வந்த யாவரும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் ஒருவர் முகத்தை பார்க்கிறோம், தேவன் உங்க உள்ளத்தை பார்த்தார். ஒருவரை பார்த்த உடனே சிரிக்கலாம், எப்படி இருக்கிறேன், கர்த்தர் கிருபையால் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனாலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேதனைகளும், நீங்க வடிக்கிற அந்த யாருக்கும் தெரியாத வடிக்கிற அந்த கண்ணீர் தேவ சமூகத்திலே போய் எட்டி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சரிங்களா? ஆக இப்ப நம்ம ஜெபிக்கலாம். ஜெபத்துல ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கலாம், கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கட்டும். முக்கியமாக இந்த வேளையில நாம ரொம்ப முக்கியமா ஜெபம் பண்ண வேண்டியது நமக்காய், நம்முடைய விசுவாச வளர்ச்சிக்காக இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம பார்க்கிறது எல்லாமே அழியும், அழியாதது தேவனுடைய வார்த்தை ஒன்றே. இந்த வார்த்தை யாரெல்லாம் எடுத்து சொல்றாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய பெரிய கடமை. ஆகவே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, திருச்சபைகளையும் சபைகளையும் எடுத்து நடத்துகிற எல்லா ஊழியர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பங்களை விட்டு உன் பணிக்கென்று வந்திருக்கிற ஒவ்வொரு ஃபாதர்மார்களை, சிஸ்டர்மார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஊழியக்கார பிள்ளைகள் ஆண்டவரே, சபை நடத்துகிற ஊழியக்கார மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளா சந்திங்க என்று சொல்லி ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கரையில எல்லாரும் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமா ஆமா, இந்த சத்தம் இல்ல, இன்னும் சத்தமா. தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. ஆமாண்டு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கென்று உன் பணிக்கென்று செய்ய வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி நன்றி நன்றி. அவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஊழியக்கார குடும்பங்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஏற்றதை ஏற்ற வேலையை செய்கிற தெய்வம் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. என் தேவனால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை. என் கர்த்தரால் எல்லாமே ஆகும், என் கர்த்தரால் எல்லாமே ஆகும். என் கர்த்தர் எங்களை அறிந்திருக்கிறீர், எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறீர், தோற்றங்களை அறிந்திருக்கிறீர். அந்த ஊழியக்கார குடும்ப தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. பிரயாணப்பட்டு ஒரு இடத்துக்கு மறு இடத்துக்கு எந்த வாகனங்களை சென்றார்களோ அந்த வாகனங்கள்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஆண்டவரே, மிஷனரிமார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மனை பிரசங்கங்களை செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாஷை தெரியாத மக்களிடத்தில் போய் ஊழியம் செய்றாங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா மிஷனரிமார்களை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நன்றி நன்றி நன்றி. சத்தியத்தை தைரியமா எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நான் ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, என் தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிப்பேன், சொல்லுவேன், அதற்குள் வாழ்வேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் குடும்பங்களையும் மனைவிமார்களையும் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அந்த ஊழியக்கார பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க ராஜா. எல்லா சிக்னஸ்ல இருந்து விடுதலை தாருங்க ஆண்டவரே. அந்த கால்களை மான் கால்களை போல மாற்றுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே பிபி, சுகர், ஆண்டவரே ஹார்ட் அட்டாக், நிறைய பேருக்கு ஆண்டவரே ஹார்ட் அட்டாக் வருது. ரெவரண்ட்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிஷப் பார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆர்ச் பிஷப்பை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்களை எல்லாம் மாற்றி கொடுங்க ராஜா. ஓ காட், நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையானதை அவர் செய்யட்டும். முக்கியமாக நம் தேசங்களுக்காக ஜெபிப்போம். அதுல ரொம்ப முக்கியமாக ஆசாம் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த தேசம் என்ன ஆயிருக்கு தெரியுதுங்களா? நமக்கு தெரியல. நமக்கு ஒரு குளிர் வந்துச்சுன்னா கோல்டு வந்துச்சு, ஜுரம் வந்துச்சுன்னு சொல்றோம். ஆனா அந்த முழு உலகமே தண்ணீர்ல மிதந்து கொண்டிருக்குது. அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட ஆகாரம் இல்ல, தங்க ஒரு வசதிகள் இல்ல. அந்த குடும்பமே, அந்த ஆசாம் தேசமே ரொம்பவே ரொம்பவே கொடூரமான
காரியங்கள் இருக்கிறது. ஆகவே வயதானவங்க நினைக்கலாம், சிறு பிள்ளைகளை நினைக்கலாம், கர்ப்பஸ்திரீகளை நினைக்கலாம், இதோ நடக்க முடியாத கண் தெரியாதவங்க, ஹேண்டிகேப்டுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்த ஆண்டவரே ஆசாம் தேசத்தின் மேல கிருபையா இருங்க. இன்னைக்கு நம்ம படிச்சோம் சங்கீதம் Psalms 103:8 படிச்சிருக்கிறோம். கர்த்தாவே நீர் இரக்கமும் மன உருக்கமும் ஆண்டவரே மிகுந்த கிருபை உள்ளவர் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே உங்க உருக்கத்தை இரக்கத்தை அந்த ஆசாம் தேசத்தின் மேல காமிச்சு ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்துங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆசாம் தேசத்தை தொடுங்க, ஆசாம் தேசத்தை ஆசீர்வதிங்க. ஆமா, அந்த தேசங்களை போல நிறைய தேசங்கள் தண்ணீர் இல்லாம இருக்குது, வசதிகள் இல்லாம இருக்குது. இந்த தேசத்தை ஆளுகிற எல்லா பெரியோர்களையும் ஒப்புக்கொடுங்க. தலைவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு ஆண்டவரே தேசத்தை ஆளக்கூடாது, சமாதானமே இந்த தேசத்தை ஆளணும். ஆண்டவரே எல்லாமும் கருக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவரே, சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவரே, அவரே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் தேசத்தின் மேல் உங்க செழிப்பை தாங்க. ஆண்டவரே மணிப்பூர் தேசத்தின் மேல் மன இறங்குங்க, ஆசாம் தேசத்தின் மேல் மன இறங்குங்க. ஆண்டவரே நிறைய இடத்துல மழை, ஆனா ஒரு சில இடத்துல மழை இல்ல, தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுறாங்க. சென்னை தேசம், திருச்சி தேசம் தண்ணீர் இல்லாம தவிக்கிறது. கர்த்தாவே மன இறங்குங்க ராஜா, மன இறங்குங்க தகப்பனே. எங்க தேசத்தின் மேல் உங்களுடைய அழகான கண்களை வையுங்க ராஜா. உங்க அழகான கண்களை எங்க தேசத்தின் மேலும், தேசத்தின் மக்கள் மேலும், தேசத்தின் தலைவர் மேலே வையுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறேன் ஆண்டவரே, பொறாமை எண்ணங்களோடு அந்த தேசத்தை நடத்தாதபடிக்கு சமாதானத்தோடு நடத்த உதவி செய்யுங்க ராஜா. எல்லா பெரியோர்களை சந்திங்க ஆண்டவரே, எல்லா சீஃப் மினிஸ்டர்கள், ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர்கள் ஒவ்வொருத்தரை சந்திங்க சந்திங்க சந்திங்க. அப்பா தேசத்தின் தலைவரே, இந்த உலகத்துக்கே பெரியவரே, நீரே ஆளுகை செய்து நடத்துகிறீர். எங்களே மூலம் ஜெபிக்கிறோம் மகிமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இங்க கர்த்தர்கள் சொல்லியிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதுல முக்கியமாக குடும்பத்துல சமாதானம் இல்லாத இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். பாபு வள்ளி, அந்த குடும்பத்திலே கணவன் மனைவி அவருக்குள்ள சமாதானம் வரணும். அந்த தாயாருடைய ஒரு ஜெபம் அந்த பிள்ளைகளை மாற்ற வேண்டும். தன்னுடைய கணவனை விட்டு 2 பெண் பிள்ளைகளை எடுத்து அந்த மக்கள் கடந்து சென்றிருக்கிறாங்க. ஆகவே எப்படியாவது மனம் திரும்பி அந்த வீட்டுக்கு மறுபடியும் அந்த மக்களை தேவன் கொண்டு வர வேண்டும், சாட்சியாக அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி பாபு வள்ளிக்காகவும், அதே போல ஜாய் குடும்பம், அந்த ஜாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆகவே கர்த்தர் இந்த குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுக்கணும். அதே போல நிறைய குடும்பங்களில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, நிறைய பேர் பார்த்தாங்க இந்த நாட்களிலமா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுல ஒரு டைவர்ஸுக்கு போறாங்க, அவங்க பிரிஞ்சு வர்றாங்க. ரொம்ப தைரியமா சொல்றாங்க சிங்கிள் பேரண்ட் சொல்றாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது. ஆகவே எப்ப பிரிக்கணுமா தெரியுங்களா? மரணம் தான் உங்களை பிரிக்கணும். ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன காரியங்களை அவங்க பிரிஞ்சு வாழ்றாங்க. ஆகவே ஆண்டவரே இப்படிப்பட்ட எல்லா பிசாசின் ஆண்டவரே தந்திரமான ஆவிகள் எங்க தேசத்துல நிரம்பி இருக்கிறபடியால ஆண்டவரே அதுல இருந்து எல்லா பிள்ளைகளும் விடுவு பெறணும். இதை பார்த்து நிறைய வாலிப பிள்ளைகள் திருமணமே பண்ணிக்கிறது இல்ல. ஐயோ இவங்க குடும்பம் அப்படியே இருக்குது, அவங்க குடும்பம் ஆயிட்டு இருக்குது, இந்த பிள்ளைங்க அப்படியே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே ராஜா எங்க குடும்பங்களில வாலிப பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்ற வரனை தாங்க, பிரிஞ்சிருக்கிற இந்த பிள்ளைகள் குடும்பங்களில சமாதானத்தை தாங்க என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், குடும்பங்களில சமாதானத்தை தாங்க என்று சொல்லி வீட்டுக்கு வந்த மருமகள், வீட்டுக்கு வந்த மருமகள் ஆண்டவரே சமாதானத்தை தாங்க. எந்த காரியமும் அவருக்கு பிரிவினையை கொடுக்க கூடாது. ஆமென். பண பிரச்சனை
ஆண்டவரே அவர்களுக்கு பிரிவினை கொடுக்க கூடாது. மனைவி மத்தியிலே, ஆமா. பிள்ளைகள் மத்தியிலே, Thank you. ஒரு பெருமை அவங்களுக்குள்ள பிரிவினை கொடுக்க கூடாது. ஒரு ஆனந்தம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென். ஒரு பெரிய பெரிய அந்தஸ்து அவங்களுக்கு பிரிவினை கொடுக்க கூடாது. குடும்பத்தில் இருக்கிற பாவங்களை மன்னிங்க பணம் ஆண்டவரே. அவங்களை பிரிக்க கூடாது. மன்னிங்க ஆண்டவரே. தாய். பண பெருமை இல்லாதபடிக்கு ஆண்டவரே, பிள்ளைகளை நேசிக்கிற ஆவியானவரே, தாய் குடும்பங்களுக்கு சமாதானத்தை நீ தாங்க. மாற்றி ஆண்டவரே, தேவ எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க. தேவ சமாதானம் நான்கண்டை அண்ணா பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். அந்த குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே, பாபு வள்ளியை தொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்க. எங்க இருந்தாலும் சரி, மகன் பாபுவை தொடுங்க. எங்க இருந்தாலும் சரி, வள்ளியை தொடுங்க. அந்த ஒரு தாயின் கண்ணீருடைய ஜெபம் ஆண்டவரே, புதிதாய் அந்த பிள்ளைகளை ஒன்று சேர்க்கட்டும். ஆண்டவரே, குடி பழக்கங்களில் இருக்கிற இதற்காக பிரிந்து வாழ்கிற குடும்பங்களை கர்த்தர் சந்திங்க ராஜா, சந்திங்க ராஜா, சந்திங்க ராஜா. மகள் ஜாயை தொடுங்க. மகள் கண்ணில் உள்ள ஜெபம் அந்த முழு குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். அந்த ஆண்டவரே, வாலிப மகள் ஆண்டவரே, அறியாமல் திருமணம் செய்து கொண்ட அந்த மகளை மன்னிங்க ஆண்டவரே. அந்த மகளுக்கு சமாதானத்தை தாங்க ராஜா. என் தேவ செய்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவரே, இந்த உலகத்திலே சமாதானத்தை வச்சு இருக்கிறீங்க. அதை எடுத்துக்காத குடும்பங்கள் அநேக பேர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சந்திங்க. எங்களே சுமலம் ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வேளையில இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுங்க. உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறோம். இங்க வந்திருக்கிறதான ஏதோ ரீட்டா சகோதரிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் அந்த மகளின் கண்ணீரெல்லாம் துடைத்து அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். முக்கியமாக அந்த மகளுக்கு நல்ல குட் ஹெல்த் வெல்த் கொடுக்கட்டும். அந்த மகள் நம்பி ஆண்டவரே அநேகருக்கு கொடுத்திருக்கிற அந்த சீட்டு பணங்கள் ஆகட்டும், எந்த பணங்கள் ஆகட்டும், அவர்களுக்கு கரெக்டாய் கட்டுப்படிக்காய் கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. மகள் ஷீலாக்காக ஸ்தோத்திரம். அந்த வாலிப மகளை ஆசீர்வதிங்க. அந்த மகளுக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நான் எடுத்துக்கொள்கிற மாத்திரை மறந்த அல்ல, உண்மையே நம்பி இருக்கிறாங்க, உங்க இரக்கத்தையே நம்பி இருக்கிறாங்க. மக்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெசியம்மாக்காக ஸ்தோத்திரம். தாயாரை ஆசீர்வதிங்க. அவர்களுக்காக கொடுத்திருக்கிற மகள் பிரமிளா, அந்த மகளுக்கு இருக்கிற எல்லா பிபியும் நார்மல் ஆகட்டும். பெட்ரிஷா நல்ல படிச்சு நல்ல உயர்வையும் தேர்வையும் ஜாபையும் கொடுத்திருக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த தாயாரோட ஒரு ஜெபம் அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வருகிறதே, அதற்காக நன்றி சொல்கிறோம். என் சகோதரி சாந்திக்காக ஸ்தோத்திரம். அப்பா, சாந்தி அம்மாவை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம். ஒரு வாலிப மகனுக்கு நல்ல எதிர்காலங்களை தாங்க. ஏற்று நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் காண்பீங்க. கர்த்தருக்காய் பயப்படுகிற குடும்பத்தை அந்த பிள்ளைக்கு காண்பீங்க. மேரியம்மாக்காக ஸ்தோத்திரம். மணி பிரதருக்காய் ஸ்தோத்திரம். அந்த மகன் டேனியல் சுசானாக்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உள்ளத்தின் தேவைகளை சந்திங்க. அவங்க கண்ணீருக்கு ஒரு பதிலை தாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு காரியங்கள் நடக்கட்டும். உண்மை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, இருக்கிற ஒரு குறியை கர்த்தர் நிறைவாக்க என் தேவனாலே முடியும் ஆண்டவரே. கர்த்தரால் ஆகாத காரியங்கள் என் கர்த்தரால் ஆகும் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்ப்ப கண்ணினால மகளை நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு சாட்சியாய் இந்த பிள்ளைகள் 3 பேரும் சாட்சியாய் வந்து நிற்கட்டும் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, அப்பா திரியேக தேவனே, நீரே எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்தை கேட்கிறமைக்காக உமக்கு நன்றி. நான்ல எத்தனையோ கருத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாங்க. யார் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா சிச்சுவேஷன்ஸும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் சம்பாதிக்கிற சம்பாதனையில எத்தனையோ கடன்களையே கொடுக்க முடியாம இருக்கிறாங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க ராஜா. அந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஏதாவது கடன் பிரச்சனை வெளியே கொண்டு வாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுங்க ராஜா. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு போதுமான ஞானத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே, பிசினஸ் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த பிசினஸ் பண்ணாலும் தகப்பனே, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். வெளியூர்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இங்கிருந்து போகணுமோ அங்கிருந்து வரணுமோ எல்லா வழிகளையும் வாய்க்க செய்யுங்க கர்த்தாவே. என் கர்த்தருக்கு செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. முக்கியமாக இந்த
இந்த ஜூலை மாதம் முழுதும் எங்களை கண்மணி போல காத்து இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நாங்க இருக்கிறோம் ஆண்டவர். ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னால எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களை எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்களெல்லாம் எங்களை காப்பாற்றி எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற இந்த தகப்பனே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். அப்பா, தொடுகிற மாதத்துக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற தேவனால முடியும் ஆண்டவர். ஐயோ, ஒரு மாதம் முழுவதும் கடந்து மறுபடியும் இன்னொரு மாதத்துக்குள் கடந்து போகிற இவ்வளோ சிச்சுவேஷன் இருக்குதே என்று சொல்லி வேதனைக்குள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வேதனைகளை மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, வாகனங்களை ஓட்டி செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா வழியிலும் இந்த கரம் இருக்கட்டும் ஆண்டவர். இந்த சமூகம் கடந்து போகட்டும் ஆண்டவர். ஆசீர்வதிங்க. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. பிரதர் சாமுக்காக ஸ்தோத்திரம். அந்த சகோதரனுக்கு ஆண்டவரே இடுப்பு வலி பயங்கரமாய் இருக்கிறதாம். அந்த மகனை தொடுங்க ராஜா. அந்த மகனை தொட்டு பரிபூர்ண விடுதலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். நீரே ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இங்க வந்திருக்கிற நிறைய தாய்மார்களுக்கு கால் வலிகள், அந்த கால் வலியிலிருந்து பரிபூர்ண விடுதலை தாங்க ஆண்டவர். ஆண்டவரே, சுந்தரிக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க தகப்பன். கச்சமாக்களுக்கு எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க தகப்பன். வேறு பிரகாசத்துக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க ஆண்டவர். உண்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு நன்றி. எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமைகளை உங்க ஒருவருக்கே கொடுக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாத இயேசு கிறிஸ்து வல்ல நாமத்தினாலே பேசுகிற ஊழியரை மறைத்து அவரோடும் எங்களோடும் நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். அவருக்குள்ளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றிப்போம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்ய நல்லவராய் இருக்கிறார். நம்ம மகள் ராதிகா மற்றும் அருண் அவங்க குடும்பங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கட்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எஸ். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே பேசும் உம்முடையவர் நான் கேட்கின்றேன். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் எல்லா கருத்துக்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை என் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருந்து சொல்லு மகளே, சொல்லு மகளே, கேட்கிறேன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த தெய்வமே எல்லா பிள்ளைகளும் நிறைவாக ஆசீர்வதி. கண்களில வடிகிற கண்ணீரெல்லாம் நீ துடைக்கிறவைக்காக மக்கள் நன்றி. வசனத்தின் வழியாய் ஒவ்வொரு கூட நீங்க பேசு. எங்கள் இயேசுவின் மூலமாய் எல்லாவற்றையும் கருத்துல கோச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவருக்கும் நன்றி. வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசு.